சார், எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர்கிட்ட அவரோட சொத்த 6 மாசத்துக்கு முன்னாடி கரையமா வாங்கினேன். தெரிஞ்சவங்க தானேன்னு அந்த இடத்த நம்பி வாங்கினேன் சார். இப்ப குறிப்பிட்ட இடத்துல வேலி போடலான்னு நான் வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது அந்த நிலத்தோட ஒரு பகுதியை தான் பாதையா பயன்படுத்துறோம், அதனால வேலியை போடக்கூடாது அப்படின்னு பக்கத்துல இருக்க எல்லாரும் சொல்றாங்க. கூடவே ரெவன்யூ ரெக்கார்ட்ல நிலவியல் பாதை அப்படின்னு இருக்குன்னு சொல்றாங்க சார். இப்ப நான் என்ன சார் பண்றது அப்படின்னு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாருங்க. நிலவியல் பாதை அல்லது நிலவியல் தடம் அல்லது வண்டி பாதை அப்படின்னா என்ன? நிலவியல் பாதை அப்படின்னு அரசு ஆவணங்களை இருந்தா வழி கட்டாயம் விடணுமா? குறிப்பிட்ட நிலம் பட்டா நிலமா இருந்தாலும் வழியை கட்டாயம் விடணுமா? கூடவே நீங்க புதுசா இடம் வாங்க போறதா இருந்தாலும் இல்லைன்னா ஏற்கனவே இருக்க இடமா இருந்தாலும் அதுல நிலவியல் பாதை இருக்கா இல்லையா அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு இந்த வீடியோல பார்க்கலாங்க. மேலும் நிலவியல் பாதை அதாவது வண்டி பாதை சம்பந்தமா உயர்நீதிமன்றம் சொன்ன ஒரு முக்கியமான தீர்ப்பை அதை பத்தி டீடைல்டா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். கூடவே உயர்நீதிமன்றத்தோட தீர்ப்பை எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற உயர்நீதிமன்ற தீர்ப்போட மனுதாரர் சுப்பிரமணி, எதிர் மனுதாரர் கந்தசாமி மற்றும் பலர். இந்த வழக்கில் பார்க்கப்படும் குடும்ப சொத்தானது பிரதிவாதிகளான கந்தசாமி முதலான முதல் 5 பேருக்கு பூர்வீக சொத்து, கடைசி 3 பிரதிவாதிகளுக்கு கிரைய மூலமா கிடைக்கப்பெற்ற சொத்துங்க. குறிப்பிட்ட சொத்துல நிலவியல் பாதை இருக்குன்னு அரசு ஆவணங்கள்ல குறிப்பிட்டிருக்காங்க. நிலவியல் பாதைக்கு மேல வாதியோட இடமும் நிலவியல் பாதைக்கு கீழே பிரதிவாதிகள் நிலமும் உள்ளது. குறிப்பிட்ட நிலவியல் பாதையை வாதி பிரதிவாதி இருவருமே பயன்படுத்திட்டு வராங்க. இந்த நிலையில தான் பிரதிவாதிக்கும் வாதிக்கும் பிரச்சனை ஏற்படுதுங்க. உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட 2வது மேல்முறையீடு மனுவின் முதல் பிரதிவாதியான கந்தசாமி முதல் 8 வரையிலான பிரதிவாதிகள் ஈரோடு 1ஆம் கூடுதல் மாவட்ட முன்சிப் கோர்ட்டில் OS 652 of 2001 வழக்க தாக்கல் செய்யறாங்க. இந்த வழக்குல வாதிகள் கூறியது என்னன்னா, தாங்கள் தற்போது பயன்படுத்தி வரும் நிலத்திற்கு எந்தவித சேதத்தையும் மற்றும் வண்டி பாதையை அவர்கள் அமைதியாக பயன்படுத்துவதையும் பிரதிவாதிகள் தடுக்க கூடாது என்று நிரந்தர தடை உத்தரவு வழங்க வேண்டும் அப்படின்னு வழக்குல சொல்றாங்க. ஆனால் நீதிமன்றம் கூறியது என்னன்னா, இந்த பாதையை பயன்படுத்தும் உரிமை இருப்பதை வாதிகள் போதுமான சான்றுகளுடன் நிரூபிக்கவில்லை அப்படின்னு சொல்லி 13/2/2004 தேதியிட்ட தீர்ப்பின் மூலம் மேற்படி வழக்கை தள்ளுபடி செய்யறாங்க. கீழமை நீதிமன்றத்தில் வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டதால வாதிகள் சப்கோர்ட்ல அதாவது முதன்மை துணை நீதிமன்றத்தில் AS 21 of 2004 அப்படின்ற முதல் மேல்முறையீடு மனுவை தாக்கல் செய்யறாங்க. முதல் மேல்முறையீடு மனுவில் நீதிபதி சொன்னது என்னன்னா, வாதிகள் கூறும் பாதை ஏற்கனவே நிலவியல் பாதை என்று அரசு பதிவுகளில் உள்ளது. எனவே அது கவர்மெண்ட் பாத்வேயாக கருதப்படுகிறது, அதாவது அரசு நிலமாக கருதப்படுகிறது. எனவே வாதிகள் அந்த பாதையை பயன்படுத்த எந்தவித தடையும் இல்லை. அவர்கள் அதை பயன்படுத்தும் அனைத்து உரிமையும் பெற்றுள்ளனர். இதனால 23/6/2004 தேதியிட்ட தீர்ப்பின் மூலம் மேற்படி முதல் மேல்முறையீட்டை அனுமதித்து விசாரணை நீதிமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட தீர்ப்பையும் ஆணையையும் ரத்து செய்து வழக்கில் வாதிகளின் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டதாக தீர்ப்பளிக்கப்பட்டதுங்க. முதல் மேல்முறையீடு மனு வாதிகளுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்ததால் முதல் மேல்முறையீட்டு வழக்கின் முதல் பிரதிவாதியான சுப்பிரமணி அவர்கள் குறிப்பிட்ட தீர்ப்புக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் 2வது மேல்முறையீடு மனுவை தாக்கல் செய்யறாங்க. 2ஆம் மேல்முறையீடு மனுவில் வாதி சொன்னது என்னன்னா, குறிப்பிட்ட நிலத்தில் நிலவியல் பாதை இருப்பதாக வருவாய்த்துறை ஆவணங்களில் தவறாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட நிலத்தின் பாதையானது எங்களுடைய பட்டா நிலத்தில் உள்ளது. மேலும் குறிப்பிட்ட நிலத்தின் நிலவியல் பாதை சம்பந்தமாக 1977ஆம் ஆண்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு பிறகு 2 தரப்பினரும் ஏற்றுக்கொண்டு காம்ப்ரமைஸ் செய்யப்பட்டு தீர்ப்பாகி உள்ளது அப்படின்னு சொன்னாங்க. இதனால முதல் மேல்முறையீடு நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பானது தவறுதலாக அளிக்கப்பட்டுள்ளது. எனவே அதனை ரத்து செய்யணும் அப்படின்னு நீதிமன்றத்துல வாதி தரப்புல சொன்னாங்க. இந்த வழக்கின் பிரதிவாதிகள் தரப்பில் கூறப்பட்டது என்னன்னா, வாதி கூறியது போல 1997 காம்ப்ரமைஸ் டிகிரி மூலம் இந்த பாதை தனிப்பட்டதாக அமைக்கப்பட்டது என்று கூறியதற்கு எந்தவித சான்றும் நீதிமன்றத்தில் தரப்படவில்லை. குறிப்பாக காம்ப்ரமைஸ் காப்பி கூட வழங்கப்படவில்லை அப்படின்னு சொன்னாங்க. குறிப்பிட்ட வருவாய் ஆவணத்தில் நிலவியல் பாதைக்கான தனி சர்வே எண் உள்ளது. மேலும் குறிப்பிட்ட நிலவியல் பாதை குறித்து எங்கள் பத்திரத்திலும் தெளிவாக கூறப்பட்டுள்ளது அப்படின்னு சொன்னாங்க. மேலும் குறிப்பிட்ட நிலவியல் பாதையானது வருவாய் நிலை எண் 26/15 படி அரசுக்கு பாத்தியப்பட்டதாகும். எனவே குறிப்பிட்ட நிலவியல் பாதையில் தங்களுக்கு உரிமை உள்ளதாக நீதிமன்றத்துல சொன்னாங்க. இந்த 2 தரப்பு வாதங்களையும் கேட்டுட்டு நீதிபதி ராஜமாணிக்கம் அவர்கள் 25/10/2019 கொடுத்த தீர்ப்பை தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த வழக்கின் அனைத்து ஆவணங்களையும் தெளிவாக படித்து பார்த்த பின்பு தீர்ப்பு வழங்குவதற்கு முன்பு நீதிபதிகள் சொன்ன முக்கியமான விஷயம் இதுதாங்க. ரெவன்யூ ஸ்டாண்டிங் ஆர்டர் 26 சப்கிளாஸ் 15 நிலவியல் வண்டி பாதை தொடர்பானது மற்றும் பட்டா நிலத்தின் வழியாக செல்லும் நிலவியல் பாதைகள் அனைத்தும் அரசு நிலமாக கருதப்படுகிறது அப்படின்னு சொன்னாங்க. இதுல இருந்து நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, பாதை வகைப்பாடுங்க. பட்டா நிலத்தின் வழியாக செல்லும் வண்டி பாதைகளை நிலவியல் வண்டி பாதை என்று வகைப்படுத்தப்படுகிறது. இந்த பாதைகள் குறிப்பது என்னவென்றால், அது தனியார் நிலம் அல்ல, அரசு நிலம் என்பதை இது நிறுவுகிறது. இந்த பாதைகளை பயன்படுத்துவதற்கான உரிமையை அனைத்து பொதுமக்களுக்கும் வழங்குகிறது. மேலும் யாரும் அவற்றை தடுக்க முடியாது அப்படின்னு நீதிபதிகள் எடுத்து சொன்னாங்க.
மேலும் இந்த வழக்கின் தீர்ப்பில் நீதிபதிகள் சொன்னது என்னன்னா, வழக்கில் குறிப்பிடப்பட்டுள்ள நிலவியல் பாதையானது சப்டிவிஷன் செய்யப்பட்டு தனி சர்வே எண் கொடுக்கப்பட்டு வருவாய் ஆவணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் அதனை நிலவியல் தடம் என்று வகைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் குறிப்பிட்ட நிலத்தின் தடத்தை பட்டாதாரரின் தனிப்பட்ட இடமாக கருத முடியாது. ரெவன்யூ ஸ்டாண்டிங் ஆர்டர் 26 சப்கிளாஸ் 15 படி குறிப்பிட்ட நிலத்தின் பாதையானது அரசு நிலமாக கருதப்படுகிறது. இந்த வழக்கில் குறிப்பிடப்பட்டுள்ள நிலவியல் பாதையை தடுக்கவோ அல்லது வேலி அமைக்கவோ கூடாது. ஏனென்றால் அது அரசுக்கு சொந்தமானது, பொதுமக்கள் அனைவரும் பயன்படுத்தலாம் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்தாங்க. இந்த தீர்ப்புல இருந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நிலவியல் தடம் அல்லது நிலவியல் பாதை என்பது ஒருவருடைய நிலத்தில் கால்வாய், பாதை மற்றும் தார் ரோடு இருப்பதாகும். இதனை நாம் ஆக்கிரமிப்பு செய்ய முடியாது. ஏனென்றால் இவை அனைத்தும் அரசாங்கத்திற்கு சொந்தமானவை. இதனை பொதுமக்கள் அனைவரும் பயன்படுத்தலாம் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். மேலும் ஒரு நபரின் பட்டா நிலத்தில் நிலவியல் பாதை வருவதால் அந்த பாதை அவருக்கு மட்டும் உரியது, பிறர் அதை பயன்படுத்தக்கூடாது என்று அவர் தடுக்க முடியாது அப்படின்னும் நீங்க தெரிஞ்சுக்கணுங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டது என்னன்னா, சார் நான் வாங்கின நிலத்துல நிலவியல் பாதை இருக்குன்னு எனக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்தா நான் வேற இடமா பார்த்து வாங்கியிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க. ஒரு நிலத்தின் உரிமையாளருக்கு தெரியாமல் நிலவியல் பாதை அந்த இடத்திற்கு வருவதில்லை. ஏனென்றால் அது ஏ பதிவேட்டில் நிலவியல் பாதை என்று மென்ஷன் செய்து இருக்கும். அதை முழுசா நீங்க தெரிஞ்சுக்காம அந்த இடத்த நீங்க வாங்கினீங்கன்னா அங்க வழிபாதை உருவாகிறத யாருமே தடுக்க முடியாதுங்க. ஒருவேளை இது தெரியாம நீங்க ஒரு இடத்த வாங்கியிருந்தாலும் குறிப்பிட்ட நிலவியல் பாதையை யாரும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு நீங்க தடையோ அல்லது வேலியோ போடக்கூடாது அப்படின்றதையும் நீங்க தெரிஞ்சுக்கணுங்க. மேலும் குறிப்பிட்ட வண்டி பாதை அல்லது நிலவியல் பாதையை நீங்க வெளிநபர் யாரும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு வேலி போட்டு தடுக்கும் பட்சத்துல கண்டிப்பா உங்களுக்கு பிரச்சனை வரும். அந்த பாதையை பல ஆண்டுகளாக பயன்படுத்தி வர மக்கள் இல்லைன்னா உங்க இடத்துக்கு பக்கத்துல இருக்கிறவங்க நீதிமன்றத்துல உங்களுக்கு எதிராக வழக்கு போடக்கூட வாய்ப்பு இருக்குங்க. நிலவியல் பாதை அல்லது வண்டி பாதை சம்பந்தமா என்னோட பர்சனல் அட்வைஸ் என்னன்னா, பொதுவா ரோடு பக்கத்துல இருக்க இடத்த நீங்க வாங்கும்போது அதோட ஏ ரிஜிஸ்டரை நீங்க கட்டாயம் படிக்கணுங்க. அது மட்டும் இல்லாம அந்த கிராமத்தோட நில வரைபடமும் நீங்க பார்க்கணும். அப்பதான் குறிப்பிட்ட நிலத்துல நிலவியல் பாதை ஏதாச்சும் இருக்கா இல்லையான்னு நீங்க தெரிஞ்சுக்க முடியும். மேலும் எஃப்எம்பியை நீங்க பார்க்கும் போதும் தெரிஞ்சுக்க முடியும். உங்களோட இடத்துல வண்டி பாதை இல்லைன்னா நிலவியல் பாதை அப்படின்னு இருக்கும் பட்சத்துல அதை உங்க பக்கத்து நிலத்துக்காரங்க இல்லைன்னா வேறு யாராவது குறிப்பிட்ட நிலவியல் பாதை எங்க பட்டா நிலத்துக்குள்ள போகுது அப்படின்னு உங்ககிட்ட பிரச்சனை பண்ணாலோ இல்லைன்னா குறிப்பிட்ட நிலவியல் பாதை எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு உரிமை கொண்டாடும் பட்சத்துல நீங்க இப்ப ஸ்கிரீன்ல பாக்குற நீதிமன்ற தீர்ப்பை வச்சு உங்க வருவாய்த்துறைக்கு ஒரு விண்ணப்பமா கொடுக்கும் பட்சத்துல குறிப்பிட்ட நிலவியல் பாதையை ஆக்கிரமிப்பு செய்தாலோ இல்லைன்னா தடுத்தாலோ இல்லைன்னா பயன்படுத்த முடியாத வகையில அந்த நிலத்தை டேமேஜ் செஞ்சாலோ குறிப்பிட்ட நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுப்பாங்க. வருவாய்த்துறை மூலமா பிரச்சனை சரி செய்ய முடியாத போது குறிப்பிட்ட நீதிமன்றத்தில் நீங்க வழக்கு தொடர முடியும். குறிப்பிட்ட நீதிமன்றத்தில் இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற தீர்ப்பை வச்சு உங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வாங்க முடியுங்க. இந்த தீர்ப்பு உங்களுக்கு இப்ப யூஸ் ஆகலாம் இல்ல ஃபியூச்சர்ல யூஸ் ஆகலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல ஆர்டர் காப்பின்னு டைப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி வைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் புரிஞ்சிருந்தாலும் ஒரு லைக் பண்ணுங்க. லைக் பண்ண உடனே பக்கத்துல ஹைப் பண்ற ஆப்ஷன் காட்டினா அதை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் உங்களை மாதிரி இந்த வீடியோ யாருக்கெல்லாம் தேவைப்படுமோ அவங்களுக்கு யூடியூபே சஜஸ்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி லீகல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஃபியூச்சர்ல தேவைப்படும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற எல்லா வீடியோக்கான நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு உடனடியாக வருங்க.